Hi hello friends, welcome to my channel. My name is Ajith. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பவர் டேட்ல எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ண போறோம்னா வெரி சிம்பிள். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு புரியும். நம்ம இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் கேக்குது. நேம் வந்து நம்ம வந்து நான் என்ன வேணா கொடுத்துக்காங்க. நான் வந்து அஜித்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு ரேஷியோ செலக்ட் பண்ண கேக்குது. 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு உள்ளே போகுது. உள்ளே போனோடனே நான் வந்து உங்களுக்கு காட்டுறக்காக பேக்ரவுண்டு வச்சுக்கிறேன். வச்சாச்சு. வச்சுட்டு அடுத்து வந்து லேயருக்குள்ளே போகலாம். லேயர் போயிட்டு டைட்டில் கொடுத்துட்டு இதில் வந்து நிறைய அனிமினேஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான அனிமினேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் அனிமினேஷன் நான் வந்து இப்போ வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணி உள்ளே போகிறேன். இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக. பண்ணிவிட்டு இதில் வந்து என்னென்ன ஃபாண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் இருங்க. டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். டிஃபால்ட்டு ஃபாண்ட் இவ்வளோ தான் இருக்குது, வேறு எந்த ஃபாண்ட்டுமே இல்லை. பாருங்கள் நம்ம இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே போவோம். இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து நான் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். போய்க்கலாம். போயிட்டு அஜித் டெக் அஃபீஷியலுக்குள்ளே போகிறேன். நான் போயிட்டு சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு 2-3 ஃபாண்ட்டை மட்டும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் டிடிஎஃப்பில் இருக்க ஃபாண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓடிஎஃப்பில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஓடிஎஃப்பில் இருக்க ஃபாண்ட்டை வந்து அப்படி இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ரீநேம் கொடுத்து டிடிஎஃப்னு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு பவர் டைரக்ட் நம்ம ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிருக்கும் இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் அதில் போய்க்கலாம். பவர் டைரக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபாண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஃபாண்ட்டுக்குள்ளே போய் கஸ்டம் ஃபாண்ட்டில் போய் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி. இப்போ வந்து நம்ம பவர் டைரக்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி போகலாம். அவ்வளோதான், பவர் டைரக்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். போய்ட்டு எடிட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு என் நேம் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை டீ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த ஃபாண்ட்டை பாருங்கள் லாஸ்ட்டாக வந்திருக்கும். நம்ம பண்ணி வச்சுருந்த 4 ஃபாண்ட்டுமே ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். டாஃபாண்ட்.comல போய் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.